ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியர் ஜோன் தமிழ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கேமோட நேம் வந்து த ஸ்ட்ரேஞ்ச் லைட்ஸ். இந்த கேமில் நாம் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்க, இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட். சரி, இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்குறீங்களா? நாம் ஒரு அபாண்டன் கைவிடப்பட்ட ஃபேக்ட்ரியில் இருக்குங்க. இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த காட்டுக்கு நடுவில் இருக்குது. ஆனால் இந்த காடோட நேம் என்னன்னு நமக்கு தெரியாது. சரி, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே வந்ததுக்கு காரணம் தடையங்க. இந்த காட்டு, அதாவது இந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தோட மக்கள் இங்க அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த அபாண்டன் ஃபேக்டரி பக்கத்தில் ஒரு விதமான ப்ளூ கலர் வெளிச்சத்தை பார்க்குறாங்களாமாமா. அது சில நொடிகள் வந்துட்டு போகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த காட்டுக்குள்ளே சில டைம் கொடூரமான சத்தங்கள் வருதுங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேள்விப்பட்ட நாம நம்மளோட ப்ரொஃபைலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஹை லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுத்து இப்போ நம்ம இந்த அபாண்டன் ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். இங்கே என்ன அப்படி நடக்குதுங்கிறத தேடி கண்டுபிடிச்சி உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறோம். உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறோமா, எப்படி சொல்கிறது, உலகத்துக்கு காட்ட போகிறோம் இங்கே என்ன நடக்க போகிறதுங்கிறத. சரி, என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நாம் இந்த உலகத்துக்கு காட்ட போகிறோம். ஐயோ, வாய் இப்படி வளருதே இப்படி ஓ, இந்த காட்டுக்குள்ளே நான் எதுவும் எலிஃபண்ட் ஏதாவது இருக்குமா? இல்லைங்க, எலிஃபண்ட் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த பக்கம் இருந்து ஒரு மிகப்பெரிய சட்டை, ஒருவேளை மானாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே மிகப்பெரிய மான் இருக்கிற மாதிரி. சத்தத்தை கேட்கும்போது யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஓகே, ஆதாரம் வேணும். என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியலைங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் கிடச்சிது அப்படின்னா இந்த ஜேர்னலிஸ்ட் ஃபீல்டில் நான் மிகப்பெரிய ஆளாயிடுவேன். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருக்கேன். ஒருவேளை இந்த காட்டுக்குள்ளே ஏதாவது போதை கடத்தல் கும்பல் கூட இருக்கலாம். அதாவது இதை நான் என்னோட மைண்டுக்குள்ளே இருந்து கதையாக அடிச்சு விடலைங்க. நான் உங்களுக்கு நம்ம ஜேர்னலிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் நம்ம உயிரை கொடுத்து நான் இங்கே வந்திருக்கேன். இதை எடுக்க முடியலையே, ஆச்சோ. ஸோ இதை எடுத்து மறுபடியும் இங்கே போடணும்ல. பார்த்தீங்களா, இங்கே கேட்குது. இப்போ தாங்க கேட்குது. ஏன்னா சுற்றியும் இப்போ நாலா பக்கமும் லெஃப்ட் சைடு ஒரு பக்கம் கரம்புறங்குது. காடு பார்க்க எப்படி இருக்கு? ஓ, இந்த கதவு தான் அந்த கொடூரமான சத்தத்தை கொடுத்துச்சு. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். காட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு நாய், பூனை, எலி அந்த மாதிரி இது ஓடும். இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. ஓகே, எல்லாமே லாக்கில் தான் இருக்குது. ஓ, மேலேருந்து ஏதோ அந்த மணல் மாதிரி கீழே விழுகுது. அதுதான் நமக்கு அப்படி சத்தம் கேட்குது. ஸோ யாரா மான் ஓடுற சத்தம். அது இந்த கேமை எப்படியாவது ஒரு வழியாக முடிச்சுட்டு கடவுளே. தடையை மட்டும் கிடச்சிது அப்படின்னா ஊருக்குள்ளே நாம தாங்க பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்டு. ஹலோ, யாராவது? ஓ, மேபி அந்த காற்றுக்கு கீது. இது ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரிக்கிறனால அதுவும் உடஞ்சி போய் இருக்குங்க அங்கங்கே. ஸோ காற்று உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுனால ஒரு மிகப்பெரிய சத்தம் உண்டாக்கிட்டு இருக்கு. உள்ளே போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கு. பேசவே முடியல, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடுது எல்லாமே. காட், ப்ரூஃப் ஆதாரம். ஓ, எதையோ காட்டுதுங்க கேமரா ஆங்கிள். அதுவாக தான் இப்போ திரும்பிச்சு. ஓகே, நமக்கு க்ரோபார் வேணுங்க. க்ரோபார் இருந்தால் தான் இந்த கதவை திறக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைண்ட் த க்ரோபார்.
கூட ஒரு ஆள் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது வந்த வழி இல்லையா? ஸோ இந்த வழியை நம்ம போகிறது வேஸ்ட்டு. மேபி இந்த பக்கம் ஓகேங்க 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 கிடச்சிருச்சுங்க. ஸோ க்ரோபார் ஃபைன் பண்ணியாச்சு. நண்பர்களே மறக்காமல் அந்த லைக் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் ஊக்கத்தை கொடுக்கும். யாருப்பா அது? சும்மா ஏன்டா உருட்டிக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்சமாவது அமைதியாக இருக்காடுங்க இல்லையா? ஒரு காற்று கடிக்குதுங்க, அது காற்று கடிக்குது, நம்மளை இப்படி பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கே இப்படின்னா இன்னும் டீப்பாக போயிட்டே இருக்கும். டீப்பாக போக 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 என்னென்ன நடக்க போகுதோ கடவுளே நீதான் இடையே காப்பாற்றுற ஆட்டவா. கதவை துற. எந்த பக்கங்க திறக்கிறது கதவு? ஓ பாருங்களேன், இது ரொம்ப மைன்யூட்டாக இது பண்ணாதான் கதவை திறக்கிறாங்க. ஓஹோ ஏங்க ஏதோ ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி. ஓ ஓ இப்போ நான் ஃபீல் பண்ணுற சத்தம். ஓ சத்தியமாக கருக்குமுட்டு இருக்குங்க இந்த சத்தியமாக கருக்குமுட்டு இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி விளையாண்ட கேம் கூட காமெடியாக இருந்துச்சு. பேய் படம் சார், பேய் ஐயோ வாயிலாம் உணருது. இதுக்கு முன்னாடி நான் விளையாண்ட பார்த்திக்கலாம் ஒரு கேமு. அந்த கேம் இதுக்கு முன்னாடிலாம் தூசு மாதிரி தெரியுதுங்க. யாருங்க இந்த கேமை கிரியேட் பண்ணி எடுத்து வச்சுதுங்க? பயங்கரமாக எடுத்து வச்சுருக்காடுங்க. ஐயோ என்னங்க இது இப்படி கருக்குமுட்டு இருக்கு? நான் பிரைட்னஸ் எல்லாம் வைக்கல. வச்சா அந்த ஃபீல் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் நான் பிரைட்னஸ் வைக்காமல் இருக்கேன். அடேங்கப்பா பயங்கரமாக இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேமில் எந்த ஆப்ஜெக்டும் இல்லை, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஃபைண்ட் க்ளூ. ஓகேங்களா? நாம தடயத்தை கண்டுபிடிக்கணும். ஐயோ எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. அம்மா ஐயோ என்னங்க அது? அட கடவுளே, ஐயோ முடியலடா சாமி. அம்மா ஐயோ என்னால் எனக்கு இன்னும் இப்போ நெஞ்சு அடைச்சிருச்சு. ரைட்ரா நெஞ்சை பிடிச்சிட்டா சாமி. இதயம் பலவீனமானவங்க பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓஹோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. மான்வத்ததுக்கே இப்படி பீதி ஆகிட்டனே. கேம் நல்லா இருக்கு, இது வரைக்கும் செமையாக போய்கிட்டு இருக்கு. நல்லா ஃபீல் பண்ணி விளையாடுறேன். நல்லா பயமாக இருக்குது விளையாடுறதுக்கு. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒரு பயம். ஹாரர் கேம்லாம் கண்ணை மூடிட்டாவது ஹாரர் படத்தை பார்த்துருவோம் பார்த்திங்களா. ஆனால் பார்க்கணும் அந்த மாதிரி கேரக்டர் நான். ஏதோ ஒன்று நடக்க போகுது, எல்லோரும் ரெடி ஆகிக்குங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுது. மியூசிக் சரியில்லை. ஓகே இடம்லாம் அதிருது. அதான் அங்கே பாருங்களேன், ஏதோ ப்ளூ கலர் இருக்குங்க. ஓகே அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, நடக்குது. ஏதோ ஜூம் இது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஜூம் பண்ண முடியல. பக்கத்தில் போய் தான் பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ ஃபைண்ட் ஹூ இஸ் தட். சாரி ஃபார் மை இங்கிலீஷ். ஐ ஆம் அ தமிழ் மேன். ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். I only speak Tamil. யாரோ அந்த பக்கம் நிமிந்து போன மாதிரி இருக்கு. என்னோட கற்பனையா இல்லை என்னான்னு தெரியல. ஒரு உருவம் அந்த பக்கம் நிமிந்து போனதை நான் பார்த்தேன். யாருமே இல்லாத இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி அபாண்டன் ஃபேக்ட்ரிங்க. இது கைவிடப்பட்ட அபாண்டன் ஃபேக்ட்ரி இது. ஓகே பார்ப்போம். லெட்ஸ் see. ஓ இப்போ யாரோ அந்த பக்கம் போனாங்க, நான் பார்த்தேன்.
ஓகே 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 கூல் 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 கூல். காக்காக்கெல்லாம் வீடு ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. இதை பாருங்களே, இதெல்லாம் பாருங்களே, மிகப்பெரிய ஒயராக இருக்குல்ல. ஸோ இந்த பக்கம் இருந்து தாங்க வெளிச்சம் வந்தது. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? எங்க ப்ரிடேட்டர் சவுண்டு கேட்டுச்சு. ப்ரிடேட்டர் சவுண்டு கேட்டுச்சு, கேட்டிங்களா? யாருக்கா இங்கே டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க? ஓ ஓ ஸோ நாம் இங்கே இருக்கிறது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. இங்கே மிகப்பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டு நடந்திருக்கு. ஐ திங்க் ஒருவேளை ப்ரிடேட்டருக்கு இது வந்திருக்குமா? வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. ஸ்ட்ரேஞ்ச் லைட். மியூசிக் கேட்டாவே சும்மா அலற விடுறானுங்க. ஐயோ நிசப்தம். ஓ இந்த பக்கம் இருந்து அப்படியே மேலே யாரோ ஓடினாங்க. ஏதோ வெளிச்சம் வருதுங்க. வெளிச்சம் வந்துச்சுல்ல. ஓ ஓ இந்த சைடு யாரும் இருக்காங்க, யாரும் இருக்காங்க. ஹலோ. அதான் போகிற புது 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 தப்போது. சத்தியமாக அது மனுஷங்க இல்லை. நான் பார்த்தது வந்து சத்தியமாக மனுஷங்க இல்லை, அது மிருகமும் இல்லை. ஒரு மாதிரி ப்ளூ கலர் க்ளோவாகிற உயிரினங்க இப்போ ஓடிச்சுங்க அந்த சைடு, நமக்கு ரைட் சைடு. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இந்த பக்கம் இருந்து வருது சத்தம். டேய், பயங்கரமான சவுண்டு குவாலிட்டிங்க, பயங்கரமான சவுண்டு குவாலிட்டி. இந்த பாருங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வருது. ஐயோ இது மானா. இதுதாங்க நான் சொன்ன ஒளி. வாவ், மேபி அது ஒரு வேளை எலியனா இருக்குமா? எலியனாக தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி மேலையெல்லாம் அது ஒரு மாதிரி ஒளியாக காமிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எலியனோட வேலை தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எலியனை தான் ஃபேஸ் பண்ணுறோன்னு நான் கிட்டத்தட்ட எனக்கு புரியுது. ஓகே, சுற்றி வேணும் போல் இருக்கு. இந்த பாருங்கள், அங்கே ஒரு இடத்துல வெளிச்சம் எரியுது. ஜிராசிக் ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஏதோ ஒன்று என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது. அங்கே தான் இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. எனக்கு ஆப்போசிட்டில் தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் உருவத்தை என்னால் பார்க்க முடியல. ஐ கேன் ஃபீல், அதை என்னால் உணர முடியுது. நான் கூட கதவை சாத்திட்டாங்களா நினச்சேன், இல்லை. கமான் கமான். ஐய் ஐயோ, எப்போ வந்து ஜம்ப்ஸ்கேர் கொடுக்க போதோ கடவுளே. முன்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, பக்கத்தில் இருக்குங்க. ஏதோ ஒன்று நம்ம பக்கத்தில், ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. கமான் 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 கமான். தயவு செய்து ஹெட்ஃபோன் போட்டு கேமை கேளுங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால், கேமை பார்க்குற மாதிரி இருந்தால் ஹெட்ஃபோனை போட்டு கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, லோட் ஆகுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது லோட் ஆகும்ல, அந்த லோடிங் தான். நீங்கள் பார்த்தீங்களா ஸ்க்ரீனில், அதுதாங்க கேமோட நேமு. நீங்கள் வந்து கேம் வந்து நீங்கள் ஸ்டீமில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக நேராகவே போகலாம். இப்போ நம்ம மெயின் ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே பாஸ், அங்கே யாரோ இருக்கீங்க. ஸோ யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு நோ அன்ஆத்தரைஸ்டு. ஒர்த்தில்லாத ஒரு ஆள். நான் என் பொழப்புக்காக வந்திருக்கேங்க. ஏதாவது ஒரு க்ளூ இது கிடைக்குமான்னு பார்க்க வந்திருக்கேன். தயவு செய்து என்னை போட்டு இது தள்ளிடாதீங்க. ஓகே, ஏதோ ஒன்று இந்த பக்கம் தாங்க ஓடுதுங்க. சத்தியமாக நம்மளை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது.
மேலே ஏற முடியலையே, ஏனியை மட்டும் கொடுத்துருக்கானுங்க, மேலே ஏற முடியலையே, வழியை காணாமே. இதுக்குள்ளேயும் போக முடியல. இது மேலே பேரலை போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே, அப்புறம் எப்படி தான் வழி? அந்த பக்கம் கதவை திறக்க முடியல. எப்படி இருக்குது கேமு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த கேம் பிடிக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த சேனல் ஒன்லி ஃபார் ஹாரர் ஃபேன்ஸ், அவங்களுக்காக மட்டும் தான் இந்த சேனல். ஹாரர் கேமை போடுறோம், ஹாரர் கேமை பார்க்குறோம், ஹாரர் கேம்லேயே வாழ்கிறோம். ஸோ எதுவும் ப்ரூஃப் எதுவும் நமக்கு இன்னும் கிடைக்கல. கை கட்டின வரைக்கும், கண்ணு கட்டின வரைக்கும் எதுவும் ப்ரூஃப் இல்லை. ஆனால் அந்த பக்கம் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் உருவத்தை என்னால் பார்க்க முடியல. பார்த்தீங்களா? இந்த மாதிரி சத்தம் மட்டும் தான் என்னால் கேட்க முடியுது. ஓகேம்மா, ஓகேம்மா, அந்த பக்கம் ஏதோ ஒன்று. ஓ, அவுள் கத்துற மாதிரி இல்லை, சாந்த கத்துற மாதிரி இல்லை. ஏதோ ஒன்று பேசுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் வழியை கண்டுபிடிக்க முடியல. ஓத இக்க போகுதா வழி? ஏக இந்த ரவுண்டானவே சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. இதை ஒத்த இடமும் ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் இந்த அண்டர் கிரவுண்டில் இப்படி ஒரு வழி போகிறதே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு கருகுமுன் இருக்கு. கொஞ்சம் முன்னாடி பக்கத்தில் போனால் தான் கீழே வழி போகுதா இல்லை மேலே வழி போகுதான்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியுது. ஓகே ஓகே ஓகே, ஏதோ ஒன்று இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது, க்ளோஸாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அந்த ப்ளூ லைட்டுங்க. அப்போ நம்ம பக்கத்தில் போகும்போது இந்த ப்ளூ லைட்டு ஸ்பேஸ் ஷிப்புங்க. கண்டிப்பாக இது ஸ்பேஸ் ஷிப்பு தான், எலியனோட ஸ்பேஸ் ஷிப்பு தான். ஒன்ஸ் நம்ம அந்த இடத்த இது அதோட பக்கத்தில் போகும்போது அது இடத்த மாற்றிக்கிட்டே இருக்குங்க. தொடர்ந்து இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கு. ஓய், ஓகே, கதவை சாத்தி விட்டுருச்சு. ஸோ யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஒருவேளை அது என்னோட பிரம்மையா இல்லை உண்மையானு தெரியல, இந்த கேமை விளையாண்டுக்கிட்டே இருக்கனால. ஆனால் ஏதோ ஒரு ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணங்க, பார்த்த மாதிரி இருக்கு. கவாட் வேர் ஆர் யூ? எலியன் தான். ஸோ எலியன் தான். அது நம்மளை பயமுறுத்த ட்ரை பண்ணுது, லைக் பேய் மாதிரி. ஒருவேளை நாம் அது என் பக்கத்தில் வராத, நான் இருக்க இடத்த விட்டு தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பார்ப்போம் யாரா இருந்தாலும் சரி. மேலதான் ஏதோ இழுத்துட்டு போற மாதிரி இருக்குங்க. ஓட்டேங்கப்பா, சுத்தியும் ரவுண்டா நான் போட்டு நின்றுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, பாருங்க.
ஓ ஓ மை காட் 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 செத்தாண்டா சேகரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்த அதோட சக்தின்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்களா? ஓ க்ரோ பாருங்க. ஓ இங்கே தான் இருக்கியா? ஸோ அந்த ஏலியனோட ரேடியேஷன் நினைக்கிறேங்க. அதனால தான் இங்கே சுற்றி இந்த மாதிரி நடக்குது, வைப்ரேட் ஆகுது இல்லையா? இருங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9. இதை பார்த்தா எனக்கு ஏதோ கோடு மாதிரி தெரியுதுங்க. ஆனால் பாப்போம். ஐடி கார்டா? ஓகே, கோடு தாங்க. இது ஒரு கேமில் நான் அப்படியே பார்த்துருக்கேன், ஒரு மிலிட்ரி கேமில். ஸோ ஒரு கோடு மாதிரி போடுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இன்னொரு கேமில் அப்படியே நான் பார்த்துருக்கேன். அது அப்படியே இங்கே காப்பி பண்ணியிருக்கானுங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். பாருங்களேன், பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கோடு தேவைப்படும். ஓகே 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 ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. கமான் ப்ரோ, கமான் ப்ரோ, வெளியே வாங்க. பார்த்தீங்களா? கோடு 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 வேணும். தட்டார் புட்டீர் டமீர் டுமீர்னு அடிச்சு உளுந்து எழுந்திரிச்சு ஓடுது. நம்மளை பார்த்து ஏதோ ஓடு. அட என் கடுக்கு மட்டும் தான் சிக்க மாட்டேங்குதுங்க. ஓகே 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 ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பாருங்கள், லிஃப்ட் ஒர்க் ஆகலை. அந்த அந்த அங்கே அந்த ரூமுக்கு போய் நம்ம அந்த கோடு எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் போக முடியும்னு நினைக்கிறேன். வேறு எந்த வழியும் இல்லை. சுற்றி முற்றி எந்த வழியும் இல்லை. ஜஸ்ட் நம்ம போகிறோம், அந்த கோடை ரீட் பண்ணோம். ஐயா வாவ்! ஸோ அது ஏலியன் தான், அது ஏலியன் தான். ப்ளூ கலரில் இருக்குது. அதோட வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரியே அது ப்ளூ கலரில் இருக்குது. அதோட உருவத்தை என்னால் பார்க்க முடியல. இருக்க. ஸோ கரெக்டாக அந்த கோடை இது பண்ணணும். பி 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 ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்துச்சுன்னா பி 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 பி. அதாவது அப்போனா 7ங்க, 7. இருங்க 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 இன்னொரு டைமு. ஓகே, 7 1ங்க, ஒரே ஒரு புள்ளி. அடுத்து மிஸ் பண்ணிட்டேன் சாரி. 7 1. இருங்க இன்னொரு டைமு. 7 1 8. அடுத்து 2 புள்ளிங்க. பிப். அப்புறம் அப்படி இழுத்து வந்துச்சு 2ங்க. அப்போனா பாஸ்வேர்டு வந்து 7182. 7182. ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் நோட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இந்த பக்கம் ஒரு மியூசிக் கேட்குது. வேண்டாம், நம்ம இப்போதைக்கு இதை மட்டும் திறந்து போவோம். 7 1 8 2. ஜம்ப்ஸ்கேர் தயாராகுங்க. எவ்வளோ பெரிய கேம்னு தெரியல.
பார்ப்போம். எவ்வளோ பெரிய கேமாக இருந்தாலும் ஒரே இது தான். இனிமேல் நான் மேக்ஸிமம் ரொம்ப பெரிய கேமை ஒரு 2 பார்ட்டாக போடலான் இருக்கேன். ஏன்னா நான் அவுட்லாஸுக்கே அப்படி தான் போட்டிருக்கணும். ஸோ 2 பார்ட்டில் முடிச்சிருக்கணும். ஏன்னா ரொம்ப ஓகே. எப்பெல்லாம் நான் பக்கத்தில் வரனோ அப்போல்லாம் அது எங்கேயோ வேற எங்கேயோ ஓடி எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மளை பார்த்து பயந்து. முச்சா போயிட்டியா எலியனே? வேர் ஆர் யூ முச்சா? ஓ மை காட், நம்ம பேசுறது அது கேட்கும் போல தெரியுதுங்க. ஆஹா, நம்மளை வாண்டடா பயமுறுத்திட்டு ஓடிடுச்சுங்க. எலியன்தாங்க, எலியன்தான். ஸோ நம்ம டிவிலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, வராதேன்னு சொல்லுது. ஆக்சுவலாக நம்மளை கொல்லலை. ஸோ வேண்டாம் ராஜா, நீ போயிட்டு ராஜா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வார்னிங் கொடுத்துட்டு போகுது. ஸோ இவனுங்க ஏதாவது ஒரு வேலைக்காக வந்திருக்கானுங்க. இந்நேரம் அமெரிக்காக்கார, இது அமெரிக்காவில் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏரியா 54 போட்டிருப்பானுங்களே இன்னாரோ. அதான் அங்கே பாருங்க, தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது. லெட்ஸ் கோ. ஸோ அந்த வெளிச்சத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். அங்கே என்னென்ன ஆப் இருக்கோ பார்ப்போம். நாம் பிடிச்சு வச்சிருந்தா இந்த ஆதாரத்தை மட்டும் லீக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த எலினெல்லாம் எப்போ யார் யார் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேர் அடிப்படுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹை ப்ரொஃபைல் ஆதாரங்க இது. நம்மளை வேறு லெவலில் கொண்டு போகும். ஆனால் அந்த பக்கம் ஏதோ ஒன்று நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஒருவேளை லீக் பண்ணிட்டு போனோன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்குங்க. நம்ம பேசுறது அதுக்கு புரியுமா? நான் தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஓ சோளக்காடா! ஐயோ 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 சோளக்காடா! டே, எனக்கு சோளக்காட்டுக்கே ஆகாது. நான் போக மாட்டேன். ஐயோ சோளக்காடுறா டே. ஐயோ சோளக்காட்டுக்கும் ஆறதுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. அவ்வளோ பொருத்துது பக்காவா. 10 பொருத்தம் பக்காவாக பொருத்துது. என்னோட இடது பக்கம் யாரோ என்னைய ஃபாலோ பண்ணுறாருங்க. இப்போ வலது பக்கம். சரி, இதெல்லாம் என்னங்க இது? இதான் ஆயுதமா? எதுவாக இருந்தாலும் தயாராக இருந்துக்குங்க. நான் பொறுப்பு இல்லை. ஜம்ஸ்கர் வந்தால் நான் பொறுப்பு இல்லை. நான் சீட்டை விட்டு எந்திரிக்காம, சாரி சீட்டை விட்டு கீழே விழாமல் இருக்கிறதே. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த விண்கலோட ஸ்டாண்டு மாதிரி இருக்குல்ல. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு அப்படி தான் ஃபீலாக இருக்குங்க. ஓகே 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 ரைட் சைடு. இப்போ லெஃப்ட்டு. No. ஆரன் கப்பலில் அடிக்கிற ஆரன் மாதிரி இருக்கு எனக்கு. அதை கேட்கும்போது கப்பல் இருக்கு பார்த்தீங்களா, கப்பலில் வர ஆரன் மாதிரி கேட்குது எனக்கு. இந்த அளவுக்கு ஆதாரம் கிடைச்சது அதுவே போதுமே. நம்ம திரும்பி போயிடலாமே. இதுவே ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இருந்தாலும் நம்ம அந்த விண்கல்லை தேடிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேங்க. விண்கல்லா, சாரி, அந்த ஸ்பேஸ் ஷிப்பு விண்கலன் அப்படிங்கணுமா? நான் விண்கல் அப்படின்ட்டு விண்கலம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? எஸ் விண்கலத்தை தேடி கண்டுபிடிச்சி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்தா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக தான் இருக்கும். பார்ப்போம். ஓ, விண்கலத்தை காமிச்சாங்கன்னா செவையாக இருக்குங்க. சாமி,
ஆக்சுவலாக இது அப்படியே அந்த மானை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குங்க. மான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மான் இந்த மாதிரி தான் கத்திட்டு, ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு மான் பார்த்தீங்களா, அந்த மான் இந்த மாதிரி தான் கத்திட்டு வந்துச்சு. அதை அப்படியே இது காப்பி பண்ணி அப்படியே நமக்கு அதை ரிப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஏதோ பேசுதுங்க, ஏதோ ஒன்று பேசுதுங்க. ஸோ அதோட பாஷைகளை பேசிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே, ஃபேஸ் ஷிப்பிங் தான் இருக்கு. போடு. ஆஹா, அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஓ, முடிச்சிட்டோம். ஸோ வீட்டுக்குள்ளே கண்ணு முடிக்கிறோம். நம்மளை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினச்சேன். ஸோ எலியன்ஸ் நம்மளைய தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினச்சேன். ஒருவேளை நம்ம இங்கே பாருங்கள், அந்த ப்ளூ கலர் லைட்லாம் பார்க்கும்போது நாம் இப்போ ஒருவேளை அது நம்மளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோமோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சுற்றியுமே இந்த ஜன்னல்லாம் பார்த்தா ப்ளூ கலர் வெளிச்சமாக தெரியுது. ஸோ யாரோ கதவை தட்டுறாங்க. ஓகே ஓகே ஓகே, வெயிட் 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 வர 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 ஐ திங்க் நம்ம வெளியே போக முடியலனால நம்ம வந்து எலியன்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த பாருங்க, அந்த ப்ளூ கலர் லைட் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம காண்றது மொத்தமும் கனவு காண்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆதார் டேப்பை வந்து நம்ம கீழே போட்டுட்டோங்க. ஆனால் எலியன் ஸ்பேஸுக்குள்ளே ஓகே, கேம் முடிஞ்சது. ஆஹா, கேமு முடிஞ்சுதுங்க. ஸோ கேமு முடிஞ்சுது. தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். ரொம்ப சூப்பரான கேமு. நம்ம அந்த எலியன் ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். ஒருவேளை இது நம்மளோட கனவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுகளை நம்மளை பயன்படுத்தி ஏதோ ஒரு ஆராய்ச்சி இது பண்ணுங்க. இதை பார்த்தா ஓ, இது கேமோட இன்ட்ரோங்க. அச்சையோ. ஸோ இந்த மாதிரி தான் கேமோட இன்ட்ரோ தொடங்குச்சு. ஸோ இது அப்படியே ரிவிஷன் நடக்குது. ஓகே 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 ஓகே, நம்ம லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். ஸோ கேமோட எண்டு லூப்பு ப்ளஸ் ஸ்டார்டிங் லூப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி இந்த கேமை மொத்தத்தையும் எடுத்துருக்காடுங்க. ஆதாரம் தேடி வந்த நம்மளை ஆதாரமே இல்லாமல் ஆக்கிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.